அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நெக்ஸ்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் ஃபார்முலா புக்லெட்டு, டெஸ்ட் பேட்ச்சு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே போட்டுட்டு வரேன். ஸோ லாஸ்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு நம்ம கூகுள் ஃபார்ம் போட்டு டெஸ்ட்டு எழுதி கேண்டிடேட்ஸ்கிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கிளிக் ஆகும். ஸோ இது வந்து நம்ம சரியாக படிக்காம வச்சுட்டோம், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டெஸ்ட் எழுதுனா அப்படி இருக்கும், அந்த ஃபீல் தரும் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே. நான் ஒன்று ஒன்றா அப்படியே டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு yz plus x into i வெக்டார் plus zx plus y into j வெக்டார் plus xy plus z into k வெக்டார், டெல் டாட் எஃப் வெக்டார்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலாக டெல்லோட ஆப்ரேஷன் என்ன? டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். இது வந்து டெல் ஆப்ரேட்டர். ஓகே, இது கூட எஃப் வெக்டார் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்போ டெல் டாட் எஃப் வெக்டார் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் plus dou f by dou z, partial derivative with respect to x, with respect to y, with respect to z, அப்படியே sum of terms ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது with respect to x derivative பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், டாட் ப்ராடக்ட் வரீங்க. ஓகே, ஸோ with respect to x derivative dou f by dou x போடுறீங்க அப்படின்னா அங்கே வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 அடுத்த போல் dou f by dou y பார்த்தீங்கன்னா இதுவுமே வேல்யூ 1, ஏன்னா இது கான்ஸ்டன்ட், இதில் கான்ஸ்டன்ட், இதில் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட், அப்போ வேல்யூ. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன்? பி. ஓகே, நெக்ஸ்ட் எவாலுவேட் டெல் டாட் டெல் கிராஸ் எஃபெக்டர். ஓகே, டெல் டாட் டெல் கிராஸ் எஃபெக்டர். ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஏ டாட் பி கிராஸ் சி வேல்யூ ஒன்று, ஏ டாட் பி கிராஸ் சி, இது எது ஈக்குவல்? ஏ டாட் பி கிராஸ் ஏ டாட் சி. இதுதான் அது ஃபார்முலா, நமக்கு வெக்டாரில் பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடான ஃபார்முலா உங்களுக்கு நான் வந்து ஃபார்முலா புக்லெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வெக்டார் கால்குலஸ்க்கு ட்ரிபிள் வெக்டார் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இப்போது இங்கே டெல் டாட் டெல் கிராஸ் எஃபெக்டர் பார்க்குறீங்க. அப்போ டெல் டாட் டெல்லு, அதுக்கப்புறம் கிராஸ் வித் டெல் கிராஸ் எஃபெக்டர். ஓகே, கர்ல் ஆஃப் கிராட் ஆஃப், இது கர்ல் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு 0 ஆகும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல் டாட் டெல்டா வந்து உங்களுக்கு வந்து 1 இல்லையா, டாட் ப்ராடக்ட் வரும். அப்போ 1 into 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 0 வெக்டர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இஃப் எஃப் இஸ் போத் சாலினாய்டல் அண்ட் இரோட்டேஷனல் இருந்தால் தென் எஃப் இஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து கான்ஸ்டன்ட். சாலினாய்டல்னா டெல் டாட் எஃபெக்டார் ஈக்குவல் டு 0, இரோட்டேஷனல்னா டெல் கிராஸ் எஃபெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுமே எஃப் இஸ் போத் சாலினாய்டல் அண்ட் டெல் இரோட்டேஷனலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த வெக்டார் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டரா இருக்கும். நெக்ஸ்ட் த மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிட்டு அதனோட அப்சல்யூட் வேல்யூ தான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ கிராட் 5 போடுறீங்க, ஒன்னாகும் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய், அதாவது டோ பை பை டோ எக்ஸ் டோ பை பை டோ கிராட் 5. ஸோ அப்படின்னாகும் இது 2xy, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். பாயிண்ட் 1,1ல் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2,1 கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூஸ் போடுறீங்க, அப்சல்யூட் வேல்யூ போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, அவ்வளோதான். ஸோ இது பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ கிராட் 5, கிராட் 5ஓட அப்சல்யூட் வேல்யூ பாயிண்ட் எட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கர்ல் ஆஃப் எஃபெக்டார் கேட்குறாங்க. ஸோ கர்ல் ஆஃப் எஃபெக்டார்ன்றது என்னது? ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆக்சுவலாக ஐ ஜே கே. ஓகே, ஸோ இது போட்டு என்ன பண்ணுவீங்க? அதாவது டெல் கிராஸ் எஃபெக்டர் தான் கர்ல். ஸோ இது கேட்குறாங்கன்னு வச்சு ஐஜேகே. ஸோ இதனுடைய வெக்டார் ப்ராடக்ட் போட்டோம். அப்போ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட், காம்போனன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இசட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஐ வெக்டார் வச்சுக்கிட்டு இதை பண்ணுறீங்க. அப்போ டோ இசட் ஸ்கொயர் டிவைட் பை டோ ஒய், கரெக்டுங்களா? மைனஸ் டோ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை டோ இசட், அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டார் டைம்ஸ் போடுறீங்க. ஸோ டோ ஸ்கொயர் டோ இசட் ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸு மைனஸ் டோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டோ இசட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கே வெக்டர் காம்போனன்ட். இது ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்?
dou y square divided by dou x square minus dou x square divided by dou y square, dou y. ஸோ வேல்யூ கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே போல் இதனுடைய கால் நான் கண்டுபிடிங்க. f vector equal to x, y, z இதனுடைய கால் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த யூனிட் நார்மல் வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலாக யூனிட் நார்மல் வெக்டர் வந்து நார்மலைஸ்ட் ஆஃப் த கிரேடியன்ட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராட் எஃப் கண்டுபிடிங்க. கிராட் பை இது வந்து ஆக்சுவலாக எஃப் பை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் 4னு போட்டுருங்க. கிராட் 5 போட்டால் என்ன ஆகும்? 2x 2y 2z at a point 1, 1, √2 இப்போ 2, 2, 2 √2. ஓகே, இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஜஸ்ட் இதை நார்மலைஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? கிராட் 5 டிவைட் பை norm of grad 5 தான் நார்மலைஸ் வெக்டர். அப்போ 2, 2, 2 √2 divided by square root of 2 square plus 2 square plus 2 square into 2. ஓகே, ஸோ அப்போ 2, 2, 2 √2 அப்படி இருக்கும். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 4 plus 8 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? 4 2 are 8. அப்போ இது 12 16. அப்போ உங்களுக்கு என்ன 2, 2, 2 √2 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ வேல்யூ வந்து 4. அப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 2, 2, 2 √2 divided by 4 வரும். ஸோ 2 கான்சல்ட் பண்ணிங்கன்னா 1, 1, √2 divided by மொத்தமாக 2. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி வரும். ஓகே, ஸோ எவாலுவேட் இது வந்து இங்கே பாருங்கள், கர்னல் ஆஃப் கிராட் 5 இதுவுமே கர்னல் ஆஃப் கிராட் 5 தான். ஸோ இதனோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். கர்னல் டெல் கிராஸ்ன்னு போட்டாவே கிராஸ்ன்னு போட்டால் கர்னல், அப்போ கிராட் 5 வேல்யூ பார்ப்பீங்க 0. கர்னல் ஆஃப் கிராட் 5 வந்து ஆல்வேஸ் 0. இந்த டெல் கிராஸ் எஃபெக்டார் போட்டு பாருங்க, இது கண்டிப்பாக 0 வரும். ஓகே, அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா? இந்த டோ xy z divided by dou x j vector plus dou xy z divided by dou y into j vector plus dou xy z divided by dou z into k vector. ஸோ இதை வந்து நீங்கள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப் வெக்டார் கூட திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும்? கார்னர் எடுத்து பார்க்கணும். ஸோ டெல் கிராஸ் எஃப் வெக்டார்ன்றது நமக்கு தெரியும். I j k dou by dou x dou by dou y dou by dou z. அதுக்கப்புறம் எஃப் வெக்டார் ப்ராப்பர்ட்டிஸ் f1 f2 காம்போனன்ட் f3 காம்போனன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ரிசல்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து டெல் டாட் ஆர் பவர் என் ஆர் வெக்டார் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? n + 3 டைம்ஸ் ஆர் பவர் n. ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு கிளாஸஸ் அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கேலார் பொட்டன்ஷியல் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸ்கேலார் எஃபெக்டார் கொடுத்துட்டு ஸ்கேலார் பொட்டன்ஷியல் கேட்டால் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் ஒரு 50 கொஷின் கேட்டிருந்தேன். ஒருத்தர் மட்டும்தான் 50-50 போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து 50 out of 50 எடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க இந்த கொஷினே சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ அது போல் எல்லாருமே நீங்களும் ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 48 அடுத்த ஸ்கோராக இருந்தது. 48 50க்கு அப்புறம் 48 வந்து செகண்ட் ஸ்கோராக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். யார் யார் எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க, அவங்களுடைய ஸ்கோர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நீங்களும் என்னுடைய டெஸ்ட் பேஸ் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, நிறையா கற்றுப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட்டாக போட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் அவ்வளோதான். ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் 2π ab இது அழகாக போட்டு போகலாம். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட். இது கிரீன்ஸ் தியரி யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது இன்டெக்ரல் mdx plus ndy இருக்குது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் dou m by dou y minus dou n by dou x into dx dy. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 வந்துடும். இது m இது n சூஸ் பண்ணி இப்போ இன்டெக்ரல் ஆஃப் dx dy இந்த ஏரியா ஆஃப் த கர்வ் வந்து எலிப்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜென்ரலாக இது ரெப்ரசன்ட் ஏரியா. அப்போ இது 2π abன்னு போயிட்டே வேண்டியதான். ஸோ நிறையா ஷார்ட்கட் வரும். நான் நிறையா கொடுக்குறேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஓகே, யூஜிக்கும் பிஜிக்கும் எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.